போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. இயக்குனர் அமீர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தொடர்புடைய 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. சென்னை புகாரி ஹோட்டல் உரிமையாளர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அடையாறு சாஸ்திரி நகர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு. ஜாஃபர் சாதிக்கின் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ரகு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு. சென்னை கொடுங்கையூரில் உள்ள வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சல்லடை போட்டு சோதனை. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு பார்சல் சர்வீஸ் வேனில் கடத்தி வரப்பட்ட 60 கிலோ குட்கா பறிமுதல். பார்சல் சர்வீஸ் வேனில் குட்கா சிக்கிய நிலையில் ரதிமீனா டிராவல்ஸ் அலுவலகத்தில் போலீசார் சோதனை. மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்த கழக பொதுச் செயலாளர். யாருக்கு உங்கள் ஓட்டு? இரட்டை இலக்கே எங்கள் ஓட்டு. யாருக்கு உங்கள் ஓட்டு? எடப்பாடியாரின் இரட்டை இலக்கே எங்கள் ஓட்டு. எடப்பாடியாரின் இரட்டை இலக்கே எங்கள் ஓட்டு. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை கூட முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். அவ்வப்போது மத்திய அரசு அகவிலைப்படியை உயர்த்துறாங்க. அந்த காலகட்டத்தில் பிடித்தம் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி கொடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இந்த 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் அந்த அகவிலைப்படியை பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க. தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். குடும்ப அரசியல் நடத்தி வரும் திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். அதிமுகவில் தனக்கு பின்னால் தொண்டன் தான் தலைமை பொறுப்புக்கு வருவார் என உறுதி. திமுக அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்கள் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டன், தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவர்கள் தான் குத்தைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசையில் அவர் சொல்றார். தேர்தல் விதிகளை மீறி கோவையில் கிரிக்கெட் மைதானம் என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி. ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். டாஸ்மாக் வசூல் பணத்தை நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு திமுக பயன்படுத்துவதாக அதிமுக புகார். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை முறையீடு. பொள்ளாச்சியில் அதிமுக பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய விடிய அரசின் காவல்துறை. போலீசாரின் அராஜகத்தை கண்டித்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் முழக்கம். நாளைய தினம் இதே இடத்தில் மதியம் 3 மணிக்கு 1,00,000 பேர் திரளுகிற மாபெரும் பொதுக்கூட்டம் எடப்பாடியாருடைய சிறப்புரையோடு நடைபெறும். கோவை சூலூரில் அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்த டிடிவி தினகரன் தாமரையை வீழ்த்த வேண்டும் என பேசியதால் பரபரப்பு. அண்ணன் பழைய நினைப்பிலேயே இருப்பதாக தொண்டர்கள் புலம்பல். தாமரை வீழ்த்த நீங்கள் எங்கே ஊர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள். இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும்.
விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்காக திமுக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா. அந்த கால மாதிரி 50, 100 தராங்க என்று பிரச்சார கூட்டத்திற்கு வந்த பெண்கள் புலம்பல். அந்த காலம் மாதிரி 100, 50 கொடுத்துருக்காங்க. வந்து ஜெயிச்சு அள்ளி தின்றாங்க. 10 கார் வாங்கி வச்சுட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கட்டுக்கட்டாக 74 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றதால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு சென்ற 26 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. திருத்தணியில் பூட்டியிருந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து உள்ளே சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு. அரசு விடுமுறை தினத்தில் ரகசிய வேலை பார்த்த ஹெல்மெட் அணிந்த நபர்கள் குறித்து பொதுமக்கள் சந்தேகம். விக்கிரவாண்டி தொகுதி காலியானதை அரசிதழில் வெளியிட்ட தமிழக அரசு. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமான நிலையில் விரைவில் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு. திட்ட அறிக்கையை கூட முறையாக தயாரிக்க தெரியாத விடியா மாடல் அரசு. கடற்கரைகளை மேம்படுத்தும் விவகாரத்தில் குளறுபடி செய்வதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. பொள்ளாச்சி அருகே 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாலம் இடிந்து விழுந்த அவலம். விடிய ஆட்சியில் 4 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் இடிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. +2 வேதியியல் மற்றும் கணித தேர்விலும் தவறான 2 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத் தேர்வுக்கான கேள்வித்தாளை கூட திறமையாக தயாரிக்க முடியாத விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை. உடுமலைப்பேட்டை அருகே கர்ப்பிணி பெண்ணை டோலியில் தூக்கி சென்ற அவலம். விடியா திமுக ஆட்சியில் மருத்துவ வசதி கிடைக்காமல் மலைவாழ் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முனைப்பு காட்டாத விடியா மாடல் அரசு. நிர்வாக திறனற்ற அரசால் பால் உற்பத்தி 5 லட்சம் லிட்டராக குறையும் அபாயம் உள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் புலம்பல். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அதிமுக பிரமுகர்களை கத்தியால் குத்தி திமுகவினர் அராஜகம். திமுக கொடியை அகற்றாதது குறித்து கேள்வி கேட்டதால் அதிமுகவினர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா. பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள்.